Namaste friends. Now Dr. Kalyani, founder DHYAN Baby prenatal education program creating conscious humanity since year 2000. Blessed child, blissful family. ஒரு குழந்தை, அற்புதமான குழந்தை பிறந்தா அந்த குடும்பத்தோட அந்த சமுதாயமும் இந்த நாடும் உலகமும் சிறப்பாக இருக்கும் ஒரு கான்செப்டில் இந்த 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிற தொடர் முயற்சியில் இப்போ உங்கள் முன்னாடி கோல்டன் ஊம்ப், தங்க தம்பதிகளின் தங்க கர்ப்பம் அப்படிங்கிற கான்செப்டில் 2021 எட்டி பிடிக்க போகிற இருக்கிற இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியில் கொடுத்துட்ருக்குறேன். அந்த வகையில் நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன், குங்குமப்பூவை அப்பா எப்படி சாப்பிடணும், அவர் சாப்பிட்றதுனால எப்படி அவருக்குள்ளே உருவார அந்த உயிர் சத்துலேயே குழந்தைக்கு அந்த காம்ப்ளெக்ஷன் கலர் எப்படி இருக்கணுங்கிறத நிர்ணயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதோட இப்போ அப்பா அம்மாங்கெல்லாம் என்னங்க பண்ணணும், அம்மாங்க நிறைய விஷயங்கள் பண்ணணும். அம்மாவும் சாப்பிடணும், குங்குமப்பூ சாப்பிடணும். அந்த குங்குமப்பூ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை பார்த்துட்டு அடுத்து வரலாமா. அதாவது நம்ம நினைக்கிறோம் பேரண்டிங் ஸ்டார்ட்ஸ் எப்போ ஆகுதுன்னு நினைக்கிறோம். வென் பேரண்டிங் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிற கேள்விக்கு நினைப்போம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம், இல்லை குழந்தைக்காக பிளான் பண்ணும்போது, இல்லை கன்சீவ் ஆனதுக்கப்புறம், இல்லை குழந்தை பிறந்த உடனே தான் நம்ம தாய்மைக்கு ரெடி அப்போ தான் பேரண்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. பேரண்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எப்போ ஒரு ஆண்மகன் ஒரு வயதுக்கு வரானோ, அதே மாதிரி ஒரு பெண் அவளோட ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பீரியடை ஃபேஸ் பண்ணுறாளோ அன்றைக்கே அவளுக்கு ஒரு தாய்மை, அதாவது பேரண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுறது. அங்கேயே பேரண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போலேருந்தே அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குது. ஸோ நம்ம நினைக்கல அது சின்ன பொண்ணு சின்ன பையங்க அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்க லைஃப்பில் படிச்சுட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் எப்படி நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் உருவாக்குற தன்மை அங்கே மீன்ஸ் அதுக்கு தேவையான வேலைகள் அப்பயே பண்ண முடியும்னா உண்மை. என்னென்னா இப்போ பார்த்தீங்க, இப்போ பார்த்தோன்னாக்கா நிறைய அதாவது ஆயுர்வேதத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணப்பட்ட அற்புதமான விஷயங்கள் ஒன்று. அதில் ஒன்று என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மாதமும் அந்த 3 நாட்கள் அந்த பெண்ணிட்ட ஏற்படுற மனநிலை மாற்றங்கள், ஒரு கோபமோ ஆவேசமோ இல்லை ஆத்திரமோ அழுகையோ இல்லை அதிகமாக தூக்கமோ அதீதமான ஒரு மன வருத்தமோ, இது அவளோட டிஎன்ஏல கூட சேஞ்சஸை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு மாடர்ன் சயின்ஸ் ஏற்றுக்குது. இதைத்தான் சுஸ்ருத சம்ஹிதை சரீரஸ்தானம் 2ஆம் பாகம் என்ன சொல்லுறது அப்படின்னு சொன்னால், ரொம்ப அழகா இது நம்ம வேதங்கள்லாம் இப்போ சாஸ்திரங்கள்லாம் என்ன பெருசு அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு சயின்ஸ் ஒத்துக்கிற எல்லா விஷயங்களுமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்ணானவள் அதிகமாக அழக்கூடாது, ரொம்ப எக்ஸைட் ஆகி ரொம்ப ஓவராக இதாகக்கூடாது, மனசு ரொம்ப வருத்தப்படக்கூடாது, நல்லா ரெஸ்ட் பண்ணணும், உடலுக்கான சில வைத்தியங்கள் கூட எடுத்துக்கூடாது அந்த டைமில். இந்த மசாஜ் பண்ணுறது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி அந்த நாள் அவளுக்கு எல்லாமே ரெஜெனரேட் ஆகிடுறது. உடம்பு தன்னையே சரி செய்து கொள்கிற ரிப்பேர் செஞ்சுக்கிற தன்மையில் உடல் இருக்கும்போது வெளியே எதுவுமே வேண்டாம். ஆல் ஷீ நீட் இஸ் ரெஸ்ட், ஆல் ஷீ நீட் இஸ் ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் அந்த வகையில் சொன்னது தான் பல வகையில் பல மாதிரியான மாற்றங்களுக்கு உலகத்தை கொடுத்துருச்சு. ஸோ ஒரு பெண் அப்பையிலேருந்தே ஒரு நல்ல எண்ணங்களோட நிதானமாக நல்ல விஷயங்களை சிந்திச்சுட்டு நல்ல செயல்களை செஞ்சா அப்படின்னு சொன்னால், அவளோட ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு திஷ்யூலையும் அந்த நல்ல விஷயங்களை பதிய வைக்க முடியும், நல்ல விஷயங்களை பதிய வைக்க முடியும். அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் அவள்கிட்டேருந்து உருவாகிற அந்த எக்கு கூட நல்லபடியான எண்ணங்களோட வைப்ரேஷனோட இருக்கும் அப்படின்னு சொல்லுறது. அப்போ அன்னைக்கு வேதங்கள் சொல்கிறதும் சரி, இன்னைக்கு சயின்ஸ் சொல்கிறதும் ரொம்ப ஆப்டாக இருக்குது. இது என்னெல்லாம் பண்ணலாம், இது எப்படி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் பெண்கள் அப்படிங்கிறத நாளைய வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி எப்படி குங்குமப்பூ சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது வேதாந்த ரகசியம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், குங்குமப்பூ சாப்பிட்ற முறை இதுதான் அப்படின்னு சொல்கிறது. எப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், நிறைய குட்டி குட்டி ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். அதில் ஒரு 2 or 3 ஸ்ட்ரிங்ஸ் எடுத்து நுனி நாக்கில் போட்டுட்டு மேல் அன்னத்தில் வச்சு அப்படி பண்ணி 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 10 நிமிஷமாவது அந்த 3 இல்லை 4 அந்த இலைகளை அந்த த்ரெட்டை நூல் வாயில் வச்சுட்டு குங்குமப்பூவை அதுவும் ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தான் இந்த எஃபெக்ட்டு. ஐ காண்ட் அஷ்யூர் யூ தட் நீங்கள் ஆர்டினரியாக கிடைக்கிற இல்லை
சாதாரணமான விஷயங்களை எடுத்தாலாம் இந்த அளவுக்கு எஃபெக்ட் தெரியாது. பட் ஒரிஜினலான குங்குமப்பூவை எடுத்து இந்த மாதிரி நுனி நாக்கில் போட்டு மேலெண்ணத்தில் வச்சு நாக்காலேயே மேஷ் பண்ணி அப்படியே கரைச்சி சொட்டு சொட்டாக அந்த சலைவாவோட மிக்ஸ் ஆகி உடம்புல சேர்ந்து ரத்தத்தோட சதையோட கலக்கிற அளவுக்கு அந்த ஒரு இம்பாக்ட் கொடுத்து 10 நிமிஷம் வரைக்கும் வாயில் வச்சு அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நுனி பல்ல வச்சு கடிச்சு அப்புறம் விழுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இது வந்து என்னன்னாக்கா அப்பா டெய்லி ஏர்லி மார்னிங் ப்ரஷ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஃபுட்டு அதை எடுத்துட்டு ஒரு 1/2 hour கழித்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கலாம். அதாவது பாலாக கூட எடுத்துக்கலாம். பால் இப்போ வீகனிசம் ஃபாலோ பண்ணுறவங்களாம்னாக்கா தேங்காய் பால் இல்லை பருத்தி பால் இல்லை வந்து நம்ம கம்பு பால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்துக்கலாம். இது ஏன் அதே மாதிரி பெண்ணும் கூட யூஸ்வலாகவே ரொட்டீனாகவே பிளான் பண்ணும்போது இதை எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக பெண் எடுத்துக்கிறது நல்லது தான். ஏன்னா குங்குமப்பூவும் மாதுளம் பழமும் கர்ப்பிணி ரக்ஷைன்னு சொல்கிறது நம்ம வேதங்கள் சாஸ்திரங்கள். இன்றைக்கி வந்து டாக்டர் போனால் அப்புறம் டாக்டர் என்ன சொல்கிறாங்கனாக்கா மாதுளம் பழம் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அதில் விட்டமின்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் இந்த குங்குமப்பூவை எடுத்துக்கும் போது அது வந்து கொஞ்சம் ஹீட் ப்ராப்பர்ட்டி, உடம்புல ஹீட்டை உஷ்ணத்தை கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்துறதுனால அதை கூல் டவுன் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் கழிச்சு கண்டிப்பாக 10 நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு ஒரு பால் குடிச்சிக்கலான்னு சொன்னதை போய் நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டா அப்படியே மாற்றிட்டு ஒரு பாலை காய்ச்சி பாலில் இதை போட்டு அதை அப்படி குடிக்குது. அது ஆர்டினரி மக்கள் அப்படி குடிச்சிக்கலாம், பிரச்சனை கிடையாது. எல்லாரும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அதில் ஏதோ ஸ்ரீகந்த் ஏதோ பண்ணுறோம், அதில் குங்குமப்பூ போட்டு கேசரி பண்ணுறோம், வாட்டர் ட்ரெஸ் அப்படி எடுத்துக்கலாம். பட் பர்பஸ்ஃபுல்லாக அம்மாவும் அப்பாவும் எடுத்துக்கணும்னு சொன்னால் இந்த வகையில் தான். அம்மாவும் அப்படி தான் எடுத்துக்கணும், அப்பாவும் இப்படி தான் இருக்கணும். அம்மா ப்ரெக்னென்சி ஃபுல்லாக இப்படி தான் எடுத்துக்கணும், அப்பா அப்படி தான் ப்ரெக்னென்சி ஃபுல்லாக எடுத்துக்கணும். இந்த துவர்ப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெக்னென்ட் உமனுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இந்த துவர்ப்பு இருக்கிறதுனால அங்கே வந்து உங்களுக்கு காலையில் இருக்கிற அந்த ட்ரௌசினஸ், அந்த மார்னிங் சிக்னஸ், இந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இல்லாமல் இருக்கும் குங்குமப்பூ எடுத்துக்கிறதுனால, ஏர்லி மார்னிங் எடுத்துக்கிறதுனால இந்த துவர்ப்பு வந்து உங்களுக்கு வந்து வாமிட் சென்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் ஒவ்வொன்றுமே அற்புதமான விஷயங்கள், பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் அற்புதமான விஷயங்களை வந்து கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சம்பவமான கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு சேட் பாக்ஸில் இதில் கீழே இருக்கிற கமெண்ட்டில் போடுங்க. அதை உங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு போக மாட்டேங்கிறது. அது உங்களோட சைடில் அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரிப்ளை உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.